பத்திரிகையாளர் தொலைபேசி நம்பர் இருக்கா? யாராவது பத்திரிகையாளர் போன் போட முடியுதா? யார சொல்றீங்க சார்? உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பத்திரிகையாளர் தொலைபேசி நம்பர் இருக்கா? யாராவது பத்திரிகையாளர் போன் போட முடியுதா? யார சொல்றீங்க? தலைமையில யாராவது சரி, எல்லாத்தையும் நீங்க ஈஸியா உங்களோட நம்பர் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க என்ன புதுசா கேக்குறீங்க? கேளுங்க சார். அண்ணா, தலைமை அலுவலகத்துல எல்லாருமே தினந்தோறும் வந்து பத்திரிகையாளர் அங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் நாங்க நட்பு ரீதியா தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தயவு செய்து உங்க சக நண்பர்ல கேளுங்க. நாங்க வந்து யாராச்சும் போன் எடுக்காம இருக்காம கேட்டு சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார். அது உரிய நேரத்தில் என்ன முடிவோ அதை எடுப்பார். நாங்கள் திரும்ப தலைவர் வந்து பழைய கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை இப்போ பெற்றிருக்கு. நீங்க அதிமுக கேட்டு சொல்லுங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு நாள் இப்போ பல நிகழ்ச்சி பத்தி பேசினாங்க, திடீர்னு அவங்களுக்கு தான் இப்பதான் தெரிஞ்சது. நீங்க அவங்களதான் கேட்கணும். காங்கிரஸ் சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு 18% ஓட்டு விழுக்காடு மக்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு வருஷம் தூங்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுத்தாரான்னு தெரியல. இந்த 18% வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, தமிழக வெற்றி கழகம் 30% தாண்டி தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றலை மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அவருக்கு நல்லா தெரியும். கருத்து கணிப்பை எடுக்கிற மற்ற எல்லா அமைப்புகளுக்கும் நல்லாவே தெரியும். இது அவர் எந்த காரணத்துக்காக வேண்டுமென்றே இது மாதிரி குறைத்து மதிப்பீடு சொல்றாருன்னு தெரியல. அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி போறவங்க இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நெகட்டிவா பண்ண இன்னும் எங்களுக்கு ஆதரவு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அவங்க மீது இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். அதனால தயவு செய்து வசவாளர்கள் வாழ்வுன்னு சொல்ற மாதிரி அவங்க எந்த விதத்துல எந்தெந்த விதத்துலாம் எங்க சின்னத்தை வந்து தவறா சித்தரிக்க முடியுமோ தாராளமா பண்ணட்டும். அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா வந்து தலைவர் சொன்னார்ல, அழுத்தத்துக்கு ஆளாவது நடக்குது. தேர்தல் எந்த மாதிரி அணுகணும்னு எங்க தலைவர் தக்க நேரத்தில் உரிய முடிவெடுப்பார். அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து தனியா செலக்டிவா எந்த தொகுதிக்கு மட்டும் விருப்பம் கேட்கறாங்களா? நீங்களே சொல்லுங்க. திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் விருப்பம் எல்லா தொகுதியும் தான் கேட்கறாங்க. மற்ற கட்சியை விமர்சிக்க மாட்டீங்க. கடந்த அதிமுகவும் ஆட்சி பண்ணிருக்காங்க. பட் அந்த விமர்சனம் வந்து திமுக இருக்கிறோட அதிமுக எடுக்க மாட்டேது. முக்கியமா பாஜக இல்லைன்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், நான் இந்த ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணுவோம். இந்த தீய சக்தியை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு முதன்மை குறிக்கோள். மற்றவர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போவது. பாதிக்கப்படுறது வந்து அவரோட ரசிகர் தான். மெயினா பாதிக்கப்படுறது அவங்க ரசிகர் தான். அதிக வெள்ள கூடுதல் கட்டணம் செலுத்தி டிக்கெட் போறது தான். நீங்க போலீஸ் மேல தள்ளிட்டு போடுறீங்க. நாளைக்கு இந்த பிரச்சனை இப்படி பேசுவீங்களா? திரும்பவும் சொல்றேங்க, இது பிளாக் டீ நாங்களும் பாதிக்கப்பட்ட இதுல இருந்து சொல்றேங்க. ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? காவல்துறை அதை நான் கேட்கிறேன். உங்களுக்கு இது காவல்துறையோட பொறுப்பா இல்லையா? சொல்லுங்க. இது பிளாக்ல டிக்கெட் எவ்வளவு டிக்கெட் சம்பவமே நடக்கல. எவ்வளவு டிக்கெட் வைக்கணுங்கிறது அரசு தான் முடிவு பண்றாங்க. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எவ்வளவு முடிவு பண்றாங்க. அரசோட கடமையை வந்து நீங்க எங்க மேல இது பண்றீங்க. பாதுகாப்பு தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இருந்தாலும் பாதுகாப்பு வந்து நீங்க தான் தமிழக வெற்றிகளும் உங்க கட்சி சார்பா பண்ணணும்னா அப்ப அரசு எதுக்கு இருக்காங்க? எதுவுமே பண்ணலன்னா நீங்க எதுக்கு? இது எத்தனை நாளைக்கு நடந்தது? தேர்தல் விதிமுறை வந்துட்டா இவங்களோட வந்து பாச்சா பழிக்காது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மக்களை நேரடியாக உரிய எந்த அமைப்பிடம் பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கிட்டு நாங்கள் மக்களை சந்திக்க நாங்கள் போயிட்டே இருக்கோம். எந்த சமயம் வரை திமுக இதை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கிறாங்களோ அந்த சமயத்திற்கு பிறகு பாருங்க வேற மாதிரி இருக்கும்.
முடிச்சுக்கலாம் வாங்க. பெண்களை திமுக நிர்வாகிகள் வந்து ரொம்ப கொச்சையா விமர்சனம் பண்ணாங்க. ஏன் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கேட்கலன்ட்டு தயவுசெய்து அவரை கேளுங்க. தயவுசெய்து ஸ்டாலின் அவர்களை கேளுங்க. அப்பான்னு சொல்றாரு, தமிழக பெண்களுக்கு அப்பான்னு சொல்றாரு. இந்த கேள்வியை வந்து நீங்க பத்திரிகை நண்பர்களாக இருக்கீங்க, தயவுசெய்து அவர் கேட்டுட்டு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க. இதுவரைக்கும் ஏற்கனவே அவர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. இது என்னது? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.